நம்ம எல்லாருமே நம்ம சூர்யா அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த ரெட்ரோ திரைப்படத்தை பார்த்துருப்போம். இந்த ஒரு திரைப்படத்தில் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஒரு அழகான டீட்டெயிலாக ஒளிச்சு வச்சிருக்காருன்னே சொல்லலாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம சூர்யா அவர்கள் கோவத்தில் ஒரு செவுத்துல குத்துற மாதிரி காட்டுவாங்க. அப்போ அந்த செவுறு இடிஞ்சு விழுந்து பின்னாடி ஒரு மான் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அடுத்த நாள் அந்த மானை ஒரு கும்பல் ஷூட் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அதே கும்பல் நம்ம பூஜா ஹெக்டே கிட்ட கொஞ்சம் தப்பாகவும் பேசிடுவாங்க. அதனால நம்ம சூர்யா அவர்கள் அவங்களெல்லாம் போட்டு அடிச்சு இனிமேல் மானை யாரும் ஷூட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த ஒரு சீனுக்கு அப்புறமா நம்ம பூஜா ஹெக்டே மற்றும் சூர்யா அவர்கள் கப்பலா போகக்கூடிய நிறைய ஃப்ரேம்ஸ்ல வந்துட்டு மான்கள் தன்னுடைய குடும்பத்தோட நிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ கிளைமேக்ஸ்லையுமே நம்ம சூர்யா அந்த மக்களையெல்லாம் காப்பாற்றிருக்கிறப்பவுமே அங்கே மான்கள் வந்து நிற்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ எதுக்காக அங்கே மான்களை காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய இதுக்கு முந்தைய திரைப்படமான ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அங்கே வந்துட்டு சட்டானிங்கிற ஒருத்தன் யானைகளெல்லாம் கொலை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படி அவன் கொலை பண்ணுறப்போ ஒரு யானையை நம்ம ஆலியட் சீசர் காப்பாற்றிருப்பாரு. ஸோ அதனால் அந்த யானை வந்துட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு போகிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. சேம் அதை ஃபாலோ பண்ணி இங்கேயுமே நம்ம பூஜா ஹெக்டே மற்றும் சூர்யா அவர்கள் அவங்களுடைய காதல்னால தான் அங்கே மான் வேட்டையே வந்துட்டு தடுக்கப்பட்டுச்சு. ஸோ அதனால் அந்த மான்கள் குடும்பத்தோடு வந்து அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நன்றி சொல்கிற மாதிரியான காட்சிகளை அங்கங்கே வச்சுருக்காருங்க.